இப்பொழுது நாங்கள் கிங்டம் பிளான்டே, மூன்றாவது கிங்டம் பிளான்டேனுடைய இயல்புகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதில் பிளான்டேக்குரிய இயல்புகள் யாவும் ஒளித்தற்போசனை உடையவை. ஒரு சில ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம், பெரும்பாலானவை ஒளித்தற்போசனி. ரெண்டாவது, யாவும் யூக்கரியோட்டாவுக்குரியன. 3, இளையவியத்தமுடையன. கலங்கள் பல ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்வதற்கு வியத்தம் அடைந்திருக்கும். ஒளித்தோப்பு புன்னங்கம் இங்கே பச்சை உருமணிகள். ஒளித்தோப்பு நிறப்பொருட்களாக பச்சை உருமணியில் குளோரோபில் A, B கேரட்டினாய்ட்ஸ் காணப்படும். இங்கே உள்ள பிரதானமான சேமிப்பு உணவு மாப்பொருள். தாவரத்தில் இடப்பெயர்ச்சி அங்கம் இல்லை, ஆனால் அவற்றினுடைய புணரிகளில் பிசிர், சவுக்கும் முளை என்பன காணப்படலாம். கலைச்சுவரில் பிரதான பதார்த்தம் செல்லுலோஸ். அடுத்தது அவருடைய லிங்க அங்கங்கள் பல்கலமுடையவை, மலடான கலங்களினால் அவை சூழப்பட்டு இருக்கும். அடுத்த 10வது இயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புணரிகள் இணைந்து இருமடிய நோகத்தை தோற்றுவிக்கும். இவற்றினுடைய சந்ததி பரிவிருத்தி என்றால் ஒரு மடியமான புணரி தாவர சந்ததியும் இருமடியமான வித்தி தாவர சந்ததியும் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை வட்டத்தில் மாறி மாறி வருதல் சந்ததி பரிவிருத்தி. இதில் இந்த புணரி தாவரமும் வித்தி தாவரமும் வேறுபட்ட உருவம் உள்ளவை. வித்திகள் தோன்றும் பொழுது மட்டும் இங்கே ஒடுங்கல் பிரிவு நிகழும். இப்போ வித்திகள் ஒரு மடியமானதாக காணப்படும். அடுத்ததாக இந்த நிலத்தாவரங்களின் கூர்ப்பு ஒழுங்கு அங்கே தந்திருக்கிறோம். ஆண்டுகள் தந்திருக்கு. அது மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றின வருடங்கள் அங்கே தரப்பட்டுள்ளது. கூர்ப்பு ஒழுங்கிலே ஆண்டுப்படி அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தாவரங்கள் பாருங்கள், 1 ஈரலுரு தாவரம், 2வது மெய்ப்பாசிகள், கொம்புரு தாவரங்கள், லைக்கோபீட்டாக்கள், டெரோபீட்டாக்கள், வித்துமூடி இலிகள், மற்ற வித்துமூடி உளிகள். இந்த 7 நிலைகளும் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இவைகள் 3 கட்டங்களாக இவைகள் கூர்ப்படைந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய சிலபஸில் பார்க்கலாம். இங்கே இயல்புகள் 1 வாரங்கள். முதலாவது ஈரலுரு தாவரம், மெய்ப்பாசியும் கொம்புரு தாவரங்கள் 3ம் கலன் இழையங்கள் அற்றவை, அதாவது கொண்டு செல்ல தொகுதி விருத்தி அடையாதவை. லைக்கோபீட்டா டெரோபீட்டாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வித்து அற்ற கலன் நிலையம் உள்ளவை. வித்துமூடி இலிகளும் வித்துமூடி உளிகளும் வித்துள்ள கலநிலையங்கள் உள்ளவை. அப்போ ஆண்டு ஒழுங்கின்படி முதல் தோன்றினது ஈரலுரு தாவரம், இறுதியாக தோன்றினது வித்துமூடி இலிகள், வித்துமூடி உளிகள், 2ம் வித்துள்ள தாவரங்களாகும். ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த தரை தாவரங்கள் கொண்டுள்ள பிரதான இயல்புகள். அதாவது தரையிலே வாழ்வதற்கு அவைகள் கொண்டுள்ள பிரதானமான இயல்புகள். தரை என்பது நீரில் இருக்கிற தாவரங்கள் தரைக்கு வரும் பொழுது தரையிலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை அவைகள் வெற்றி கொண்டு எவ்வாறு தரையிலே இன்றைக்கு பல்கி பெருகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அங்கே இந்த தரை தாவரங்களில் அந்த இனப்பெருக்கத்தை உதவுகின்ற பரம்பலுக்கு உதவுகின்ற வித்திகள், அவருக்கென்று விசேடமான இலைகள், வித்தி இலைகளில் உருவாக்கப்பட்ட சுவர உடைய வித்திகள் அங்கே தோற்றுவிக்கப்படுகின்றன. இரண்டாவதாக பல்கல புணரித்தாவரங்கள் பல்கலமானவை, உலரிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தாவரங்கள். மூன்றாவது முளையத்தில் தங்கியிருத்தல். ஆரம்பத்தில்
இந்த தாவரங்கள் முளையத்திலே தங்கியிருந்து முளையத்தில் உள்ள சேமிப்பு உணவை பெற்று அவை வளர்ச்சி அடையும். 4வது உச்சிப்பிரி இழையம். உச்சிப்பிரி இழையம் ஒரு முக்கியமான இயல்பு. தாவரங்கள் உச்சிப்பிரி இழையங்கள் என்ற வளர்ச்சியின் தொழிற்பாட்டினால் தாவரங்கள் உயரத்தில் அதிகரிக்கும். அப்போ வழியை வெற்றி கொண்டு அவர்கள் பரந்து சூரிய ஒளியை பெற்று ஒளித்தோப்பை திறம்பட நடத்தக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வேறுச்சிப்பிரி இழையம் நிலத்துக்குள் ஆழமாக ஊடுருவி சென்று நீரையும் கனியுப்பையும் போதிய அளவு உறிஞ்சக்கூடியதாகவும் தரையிலே தாவரங்கள் உறுதியாக நிற்பதற்கும் ஆதாரமாகவும் அந்த வேர் தொழிற்படுகிறது. அப்போ தரை தாவரங்கள் கொண்டுள்ள வெற்றிக்கு கொண்டுள்ள மிக பிரதானமான இயல்புகள் இந்த 4. இந்த தரை தாவரங்கள் உயிர் பல்வகமையில் ஹாரோஃபைட்டா எனப்படுகின்ற ஒரு பச்சை அல்காக்களிலிருந்து இவைகள் கூப்பிலே விருத்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஹாரோஃபைட்டாக்கள் இந்த நீர்நிலைகளில் குளம், ஏரிகள் போன்றவற்றின் கரையோரங்களில் வாழ்ந்தவை. இந்த நீர்நிலைகள் அடிக்கடி வற்றுதல், உலர்தல் ஏற்படும் பொழுது அவை நீரற்ற நிலையை அடைகிற பொழுது அவை வழிக்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கும். அந்த வழியில் வெளிக்காட்டப்படும் பொழுது உலர்தல் என்ற பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கும். உலர்தலை தடுப்பதற்காக அது ஸ்போரோபோலினின் எனப்படுகின்ற பதார்த்தத்தை தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தரை தாவரங்கள் குளோரோஃபைட்டா என்ற பச்சை அல்கால் அல்ல, ஹாரோஃபைட்டா எனப்படுகிற பச்சை அல்காக்களிலிருந்து தான் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலத்தாவரங்களை நாங்கள் 2 பிரிவாக பிரிக்கலாம். 2 பிரதான பிரிவு. ஒன்று கலநிலையங்கள் அற்றவை, மற்ற கலநிலையங்கள் உள்ளவை. கலநிலையங்கள் அற்ற தாவரத்தை ஒரு பொது பெயரால் அழைக்கிறார்கள் பிரியோஃபைட்டீஸ். அதாவது பாசித்தாவரம் என்று சொல்லினோம். இதுதான் தரைக்கு முதலாக குடியேறிய தாவரங்கள். நீங்கள் ஓயில் படித்த பாடத்திட்டத்தில் முதலாக தரைக்கு குடியேறிய முள்ளந்தண்டு விலங்கு அமிபியாண்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போலத்தான் அந்த இயல்பும் தரையிலே வாழ்வதற்கு இந்த தாவரங்கள் இசைவாக்கம் அடைகின்றன. இந்த தாவரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கலனற்ற தாவரங்கள் பாருங்கள், இவற்றில் முக்கியம் நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல கால், உரியம் என்பன விருத்தி அடையவில்லை. மிக சிறிய தாவரமாக இருப்பதனால், உயரம் குறைந்ததாக இருப்பதனால் நீர், கனியுப்புக்கள் பிரசானமோ பரவல் மூலமாகவோ எடுத்து செல்லப்படலாம். இந்த தாவரங்கள் இந்த இயல்புகள் அங்கே தரப்பட்டிருக்கிறது பாருங்கள். பாசித்தாவரத்தின் பொது இயல்புகள் கருக்கட்டலுக்குரிய நீர் தேவை. கருக்கட்டலுக்கு விந்துக்கள் முட்டையை நோக்கி செல்வதற்கு விந்துக்கள் சவுக்கு முளையோ பிசிறியோ கொண்டிருக்கும். அவற்றின் அடிப்பினால் அவை முட்டைக்கலத்தை அடையக்கூடியதாக இருக்கும். 2வது உடல் பிரிவிலி அமைப்பு. அதாவது உண்மையான வேர் தண்டு இலை இல்லை. உண்மையான வேர் தண்டு இலை இல்லாதவற்றை நாங்கள் பிரிவிலி அமைப்பு என்று சொல்கிறோம். அடுத்த பாருங்கள் கலநிலையமற்றவை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்கு நாங்கள் பார்க்கின்ற இந்த தாவரம், எங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு செல்கிற தாவரம் புணரித்தாவர சந்ததி. இதுதான் ஆட்சியுடையாக இருக்கும். இதுதான் நீண்ட காலம் வாழும், ஒளித்தோப்பு செய்யும், புணரிகளை உற்பத்தியாக்கும், பச்சை நிறமானதாக இருக்கும். இது புணரித்தாவரத்தின் ஆட்சிக்கான இயல்புகள். பொதுவாக இவை நிழலுள்ள ஈரலிப்பான தரையில் தான் வாழும். ஈரலிப்பான தரையில் வாழும். ஆனால் உவர் நீரில் வாழ்வதில்லை. அம்பிபியா போன்று. அம்பிபியாவும் உவர் நீரில் இல்லை. இங்கே வித்து முளைத்து இளமுதலை தோற்றுவிக்கும். ஆரம்பத்தில் பச்சை அல்கா போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும். புணரிக்கலம் புணரி அங்கம் பாதுகாப்பான இழையத்தை கொண்டிருக்கும்.
இங்கே 2 விதமான லிங்க உறுப்புகள் காணப்படும். ஒன்று ஆதிச்சனனி மற்றும் ஆண்கலவாக்கி. ஆதிச்சனனி முட்டைக்கலத்தை தோற்றுவிக்கும், ஆண்கலவாக்கி விந்தை தோற்றுவிக்கும். சரி, அடுத்த பாருங்க. இதில் வித்தி தாவரம் பெண் தாவரத்தில் தான் முட்டை கரைக்கட்டி பெண் தாவரத்திலேயே வித்தி தாவரம் விருத்தி அடையும். அங்கிருந்து ஆரம்பத்தில் அவை ஒளித்தோப்பை செய்தாலும் பின்பு அவை புனரி தாவரத்திலிருந்து தமக்கு வேண்டிய போஷணைகளை பெற்று அவை விருத்தி அடைந்து வித்திகளை தோற்றுவிக்கும். அப்போ வித்தி தாவரம் தனியாக ஆதாரப்படையில் முளைக்காமல் புனரி தாவரத்திலே, அதுவும் பெண் புனரி தாவரத்தில் தங்கியிருக்கும். இந்த வித்தி தாவரத்தினால் தோற்றுவிக்கப்படுற வித்திகள் யாவும் ஒரே பருமனுடையவை, எல்லாம் ஒரே மாதிரியானவை. எனவே நாங்கள் அவற்றை ஓரின வித்தி உடையன என்று சொல்கிறோம். இந்த பிரியோஃபைட்டிஸ் 3 கணங்களை கொண்டுள்ளது. ஒன்று கெப்பட்டோஃபைட்டா மாக்கான்சியா ஸ்பீசிஸ், ஈரலுரு தாவரம். மற்றது பிரியோஃபைட்டா போகனேட்டம் ஸ்பீசிஸ், மெய்ப்பாசிகள் என்று சொல்லப்படும். மற்றது அந்தோசீரோஃபைட்டா, இவை அந்தோசீரஸ் ஸ்பீசிஸ், கொம்புரு தாவரம் என்று சொல்லப்படும். இவற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக பார்ப்போம், மாக்கான்சியா என்ற தாவரத்தின் இயல்பை பார்ப்போம். மாக்கான்சியா என்ற படம் அங்கே தரப்பட்டுள்ளது. அது ஈரலுரு தாவரம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஈரல் தொடர்பான நோய்களுக்கும் இவைகள் ஒரு மருந்தாக மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறன்னு சொல்லப்படுகிறது. அமைப்பும் ஈரலை போன்ற சோனைகளை கொண்டதாக இருக்கிறது. சோனைகள் என்று சொன்னால் கூறாக இல்லாமல் முனை மழுங்கியதாக காணப்படும். ரெட்டை சோனைகளை கொண்டதாக இருக்கும். இது வேர்போலியும் உடல் பிரிவிலிப்போலி. இந்த இலைய தண்டு ஒன்று தோற்றம் இல்லாமல் ஒரு உடல் சோனைகளை கொண்ட தோற்றம், அதை நாங்கள் பிரிவிலி தலோலாய்ட் என்று சொல்கிறது, பிரிவிலி போலி. அங்கே பாருங்கள், அங்கே தரப்பட்டிருக்கு 4வது பாயிண்ட் என்று தரப்பட்டிருக்கிறது கோரக கிண்ணம். அதுக்குள்ள இருந்து கோரகம் எனப்படுற பல்கலை அமைப்பு, வித்தி போன்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறது. அங்கே பாருங்கள், மற்றது அங்கே இந்த விரல் போன்ற நீட்டங்கள், ஆண்களை வாக்கி பெண்களை சனனிகள் காணப்படுகிறது. மேற்பரப்பில் சிறிய சிறிய நுண்துளைகள் காணப்படுகிறது. சிறிய நுண்துளைகள் காணப்படும். அப்போ இந்த மாக்கான்சியா நிலத்தில் படிந்து வளர்கிற தாவரம். முதுகு வயிற்றுப்புறம் என வேறுபடுத்தக்கூடியது. வயிற்றுப்புறமாக வேர்போலியை கொண்டிருக்கும். வேர்போலிகள் நிலத்தில் உள்ள நீரையும் கனிப்பையும் முறிஞ்சி தாவரத்துக்கு வழங்குகிறது. இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல எல்லா இயல்புகளையும் பெரும்போது கொண்டிருக்கிறது. வித்தி தாவரம் புனரி தாவரத்தை தாங்கியிருக்கும். ஆரம்பத்தில் அவை பச்சென்றம் இருந்த போதிலும் பின்பு வித்தி தாவரத்தில் அவை தங்கி வாழுற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது மெய்ப்பாசிகள், போகனேட்டம். அங்கே போகனேட்டத்தில் படம் தரப்பட்டிருக்கு, அங்கே பாருங்கள். இது நிலத்துக்கு செங்குத்தாக, ஆதாரப்படைக்கு செங்குத்தாக வளருகின்ற ஒரு சிறிய தாவரம். ஆண் பெண் தாவரம் என்று சொல்லி 2 வகை இருக்கும். அங்கே பாருங்கள், பெண் தாவரத்தில் வித்தி தாவரம் முளைச்சிருக்கிற படத்தை பார்க்கலாம். வித்தி தாவரத்தின் கீழ்ப்பகுதி அடி என்று சொல்கிறோம் நாங்கள். அந்த அடி தாவரத்தில் பெண் புனை தாவரத்திலிருந்து பதிந்து அவற்றிலிருந்து போஷண பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளும். லோமம் என்பது நீண்ட ஒரு காம்பு. அதன் நுனியில் வித்திக்கலன் காணப்படுது. வித்திக்கலனினுள் வித்திகள் விருத்தி அடைந்து பின்னர் இந்த லோமம் அசைவும் வில்லியன் திறக்கப்படும் பொழுது வித்திகள் காற்றினாலே பரம்பல் அடையும்.
போகநிற தாவரத்தில் இலை, தண்டு, வேர்ப்போலி, அது இலைப்போலி என்று சொல்லுவார்கள், தண்டு போலி என்று சொல்லுவார்கள். பார்ப்பதற்கு இலையை போன்று இருக்கும், இலையை போன்று இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மூன்றாவதாக பார்க்க போகிறது அந்தோசீரோஃபைட்டா. அந்தோசீரோஃபைட்டாவில் பாருங்கள், கொம்புரு தாவரங்கள் அங்கே படம் தரப்பட்டிருக்கு பாருங்கள். கொம்பை போன்று வித்தி தாவரம் நீட்டப்பட்டு முனை ஒரு கபிலன்றமாக காணப்படுறதை நாங்கள் அங்கே பார்க்கலாம். பாருங்கள், அந்தோ என்ற பூக்கள் என்னும் பேர் இருக்கிறது. அந்தோ ஃபைட்டா அதில் சிறிய இந்த சோனை, இதில் வித்தியாசம் என்னென்னா மாக்கான்சியா மாதிரி திட்டமான உருவத்தை கொண்டிருக்கிற ஒழுங்கற்ற சோனைகளை கொண்டது. ஒழுங்கற்ற சோனைகள் கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு களமும் பச்சோறு மணியை கொண்டது. அநேகமாக இவை கிடையாக வளரும். ஆனால் வித்தி தாவரத்தை பார்த்தீங்கள் என்றால், வித்தி தாவரத்தில் ஒரு அடியும் ஒரு நீண்ட வில்லியம் தான் காணப்படும். வில்லியம் நீண்டது, லோமம் இல்லை. இது ஒரு வேறுபாடு. வில்லியம் முதிர்ச்சி உற்றதும் கொம்பு போன்ற பாகங்களாக நீள்பக்கமாக பிரிகை அடையும். பிரியடைகிறபடியால் நாங்கள் அவற்றை கொம்புரு தாவரங்கள் என்று சொல்கிறோம். இவற்றிலும் இந்த சோனையிலும் இலை வாய்த்துவாரம், இலை வாய்த்துவாரம் ஏன் இருக்குது என்றால், வழியில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உள்ளே சென்று ஒளித்தோப்பில் ஈடுபடுவதற்கு உட்புற இலையங்களில் பச்சையம் காணப்படும். இப்போ தாவரங்கள் ஒரு முக்கியமான இயல்பு இலவாயை தோற்றுவித்தல். இலவாயை தோற்றுவித்தல். அப்போ இந்த தாவரம் ஒளித்தோப்பு செய்து உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதோட கலன் தாவரத்தின் பிரியோபைட்டிஸ் இயல்புகள் முடிவடைகிறது. அதன் வாழ்க்கை வட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், வாழ்க்கை வட்டம் சரி, வாழ்க்கை வட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், அங்கே பாருங்கள், வித்தி முதல்ல முளைக்கும். வித்தி ஒரு மடியமானது என்னென்று போடப்பட்டிருக்கு பாருங்கள். புணரி தாவர சந்ததி, வித்தி தாவர சந்ததி. இதுதான் அந்த சந்ததி பரிவர்த்தனை வாழ்க்கை வட்டம். அது இப்பொழுது தேவையில்லை, ஆனாலும் இனப்பெருக்கத்தில் இப்பொழுது கற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நாங்கள் அந்த பாடத்தை விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் இந்த வாழ்க்கை வட்டத்தை போடுகிறோம். வித்தி முளைத்து இலை முதல் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறபடியாக நாங்கள் பொதுவான அம்சத்தை மட்டும் போடுகிறோம். புணரித்தாவரம் தோற்றுவிக்கும் வித்தி முளைச்சு. அந்த புணரித்தாவரம் பொதுவாக ஆண் தாவரம், பெண் தாவரம் என்று ரெண்டு காணப்படும். ஆண் தாவரம் ஆதிச்சனனியை, பெண் தாவரம் ஆதிச்சனனியை உருவாக்கும். அந்த ஆதிச்சனனியில் முட்டை விருத்தி அடையும். ஆண் புணரித்தாவரத்தில் ஆண்களை வாக்கிய விருத்தி அடைய செய்து அதிலிருந்து சவுக்கு முளை உள்ள பிந்து உருவாகும். பிந்தும் முட்டையும் இணைந்து நுகத்தை தோற்றுவிக்கும். நுகம், இருமடியமான நுகம். இந்த நுகம் பெண் தாவரத்திலே தங்கியிருந்து முளையத்தை தோற்றுவித்து முளையம் வித்தி தாவரமாக விருத்தி அடையும். வித்தி தாவரத்தின் முனை வித்திக்கலனை கொண்டிருக்கும். வித்திக்கலனுள் வித்தி தாய்க்கலங்கள் காணப்படும். இந்த தாய்க்கலங்கள் ஒடுங்கற் பிரிவு மூலம் வித்திகளை தோற்றுவிக்கும். வித்திகள் காற்றினாலே பரவலடைந்து தகுந்த ஆதாரப்படை கிடைக்கும் பொழுது புணரித்தாவரமாக விருத்தி அடையும். இதுதான் பிரியோஃபைட்டிஸினுடைய ஒரு பொதுவான வாழ்க்கை வட்டம். சரியா? ரைட். நாங்கள் இப்பொழுது பார்த்த பிரியோஃபைட்டிஸ் கலனற்ற தாவரங்களை இருகிளச்சாவி முறை மூலம் எவ்வாறு பிரிக்கலாம்? உங்களுக்கு கேள்வி அப்படித்தான் வரும். பிரியோஃபைட்டிஸை மட்டும் இருகிளச்சாவி முறைக்கு நான் போட்டிருக்கிறேன். ஒன்று பாருங்க, இந்த தாவரத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஏதோ ஒரு இயல்பு அடிப்படையாக பிரிக்கலாம். நிமிந்து வளருபவை மெய்ப்பாசிகள், நிமிந்து வளர்கிற தாவரங்கள். இலைப்போலி, தண்டுப்போலி, வேர்ப்போலி என்று விருத்தி அடைஞ்சிருப்பவை. மற்ற தாவரங்கள் கிடையாக வளருபவை. அதில் ஈரலிரு தாவரம் ஒழுங்கான சோனை உடையது. மெய்ப்பாசிகள்
ஒழுங்கற்ற சோனை உடையது கொம்புறு தாவரங்கள். கொம்புறு தாவரங்கள் இது உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு இருகிளை சாவி. ஒழுங்கற்ற சோனை கொம்புறு தாவரங்கள். சரியா? ரைட். சரி, இத்துடன் இந்த பிரியோஃபைட்டிஸுக்குரிய கலனற்ற தாவரங்களுக்குரிய இயல்புகள் முடிவடைகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது கலந்தாவரங்கள். கலந்தாவரங்கள் கலந்தாவரங்கள் தாவர இனங்களுள் கிட்டத்தட்ட 93% கொண்டிருக்கிறது. இந்த தாவரங்களை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வித்தற்ற கலந்தாவரம், வித்துள்ள கலந்தாவரம் என்று சொல்லி நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். இந்த வித்தற்ற கலந்தாவரம் இயல்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இவைகள் வித்திகள் மூலம் பரம்பல் அடைகிறது. வித்திகள் மூலம் இவற்றில் 2 கணங்கள் இருக்கிறது. ஒன்று லைக்கோஃபைட்டாக்கள், ஃபைட்டீஸ் என்று சொல்லுவோம். 2 பிரிவு லைக்கோஃபைட்டீஸ், 2வது டெரோஃபைட்டீஸ். அவற்றை நாங்கள் கண ரீதியாக சொல்லும் பொழுது லைக்கோஃபைட்டாக்கள், டெரோஃபைட்டாக்கள் என்றும் சொல்லுவோம். இந்த லைக்கோஃபைட்டீஸ் வித்து தாவரங்கள் பொதுவான மூதாதையுடன், அதாவது வித்து தாவரங்களின் பொதுவான மூதாதையுடன் மிக நெருங்கிய இணைப்பை கொண்டிருப்பதனால் கூர்ப்பில் லைக்கோஃபைட்டாக்கள் முன்பாகவும் டெரோஃபைட்டாக்கள் பின்றி, அதாவது கூர்ப்பில் முன்னோரியவை டெரோஃபைட்டாக்கள் ஆகும். இவைகளுடைய சுவடுகள் இந்த சான்றுகளை எங்களுக்கு அளிக்கின்றன. சரி, இப்பொழுது நாங்கள் கலந்தாவரங்களுடைய இயல்புகளை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்பு நாங்கள் கலனற்ற தாவரங்கள், இப்பொழுது பார்க்க போகிறது கலந்தாவரங்கள். கலந்தாவரம் சொன்னால் கொண்டு செல்லல் தொகுதி விருத்தியடைந்த தாவரங்கள், காலும் உரியமும் விருத்தியடைந்த தாவரங்கள். இந்த கலந்தாவரங்களை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று வித்தற்ற கலந்தாவரம், 2 வித்துள்ள கலந்தாவரங்கள் என்று சொல்லி நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். இந்த வித்தற்ற கலந்தாவரங்கள் ஏறக்குறைய 425 மில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியது. இது 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒன்று லைக்கோஃபைட்டீஸ், டெரோஃபைட்டீஸ் எனப்படுகின்ற 2 வித்து தாவரங்கள். இவைகள் வித்து தாவரங்களின் பொது மூதாதையருடன் இந்த டெரோஃபைட்டிஸ் மிக அண்மையான இணைப்பை கொண்டுள்ளது. எனவே லைக்கோஃபைட்டாவிலும் பார்க்க டெரோஃபைட்டா தாவரங்கள் கூர்ப்பில் முன்னேறியவை. இந்த தாவரங்கள் கலந்தாவரங்களின் மூதாதையர்கள் நவீன கலந்தாவரங்களின் சுவடுகள் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆயினும் இவர்கள் வேர்களை சில மற்ற இசைவாக்கங்களையும் கொண்டிருக்கவில்லை. இந்த சுவடுகள், எங்களுக்கு உயிர் சுவடுகள் கூறுவது என்னவென்று சொன்னால், கலந்தாவரங்களின் மூதாதையர்களில் புணரித்தாவரங்களும் வித்தி தாவரங்களும் சமபரம்பனுடையதாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த உயிர் வாழும் கலந்தாவரங்களுக்கிடையில் வித்தி தாவர சந்ததி பெரியதும் சிக்கலானதும் ஆட்சி உடையதுமாக இருக்கிறது. உதாரணமாக பன்னத்தாவரத்தில் இலைத்தாவரங்கள் வித்தி தாவரங்களாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த வித்தற்ற தாவரங்களுடைய இயல்புகள், அதாவது தோற்றப்பாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது அவற்றில் கால் உரியத்தினூடு கொண்டு செல்லல் என்ற தொகுதி 2 தொகுதி விருத்தி அடைஞ்சிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இங்கே அறிஞ்சிருப்பீர்கள். ஓயல்ல கலந்தாவரங்கள் 2 வகையான கல நிலையங்களை கொண்டுள்ளன. ஒன்று கால், மற்றது உரியம்.
இந்த கால் இங்கே குழற்போலி அல்லது வாதநாளி என்பவற்றை கொண்டிருக்கும். நார்கள் புடைக்கலவழிய கலங்கள் என்பவற்றையும் கொண்டிருக்கும். இவை நீரையும் கனியுப்பையும் கடத்துகின்ற தொழில். அத்துடன் இந்த வாதநாளியும் இந்த நார்களும், அதாவது குழற்போலிகளும் நார்களும் இதனுடைய கலைச்சுவர்கள் பல்போதியமான லிக்கினால் வலிமை அடைந்திருக்கும். அவற்றுடைய கலைச்சுவர்கள், இந்த இழையங்கள் தாவரங்களை உயரமாக வளர்வதற்கு இந்த இழையங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. இதனால் தாவரத்துக்கு 2 விதமான வழிகளிலே இவை அனுகூலம் அளிக்கின்றன. ஒன்று, ஒளித்தோப்பிற்கு அதிக அளவு ஒளியை பெறுவதற்கு இந்த வழியை அவைகள் நன்கு பயன்படுத்தக்கூடியதாக, பரந்து கிளைக்கக்கூடியதாக, உயரமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. 2, உயரமாக வளர்வதன் மூலம் வித்திகள் பரம்பலுக்கு இவை இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக உரியத்தை பார்க்கும் பொழுது இதன் கலங்கள் குழாய் உருவமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. தாவரத்தின் இலைகளில் காணப்படுகின்ற உற்பத்தியாக்கப்படுகின்ற உணவையும் அல்லது வேர்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற உணவுகளையும் இவைகள் வெவ்வேறு பகுதிகளுக்கு செலுத்துவதற்கு இவைகள் உதவுகின்றன. முக்கியமாக வெல்லங்கள், அமினோ அமிலங்கள், கனியுப்புகள் போன்ற கனியுப்புகள் சேமிக்கப்படுவதில்லை, மற்ற சேதன பதார்த்தங்களை விநியோகிப்பதற்கு உதவுகிறது. அடுத்த இரண்டாவதாக இந்த வேரின் கூர்ப்பு. வேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தாவரத்தை மண்ணில் நிலைநாட்டுவது மட்டுமல்ல, மண்ணில் இருக்கின்ற நீர் கனி உப்புக்களை அகத்துறிஞ்சி தாவரத்தின் தண்டு பகுதிகளுக்கு ஏனைய பகுதிகளுக்கு கடத்துகிறது. அப்போ வேரின் கூர்ப்பில் பார்த்தால் மண்ணிலிருந்து நீரையும் போஷண பதார்த்தங்களையும் அகத்துறிஞ்சல் தாவரத்தை நங்குரம் போன்று தொழிற்பட்டு அங்குரப் பகுதியை உயரமாக வளர அனுமதிக்கிறது. இந்த வேர்ப்பகுதி பிரியோஃபைட்டாக்களில் காணப்பட்ட வேர்ப்போலியை பிரதியீடு செய்கிறது. அங்கே வேர்ப்போலி தனிக்கலம் ஆக இருக்கின்றிருக்கும். ஆழமாக மேற்படையை மட்டும் ஊடுருவிருக்கலாம். இங்கு வேரின் இழையங்கள் ஆரம்ப கலந்தாவரங்களின் உயிர்ச்சுவடுகள் பாதுகாக்கப்பட்டு உயிர் வாழும் தண்டு இழையங்களை ஒத்ததாக உள்ளது. ரைட். அடுத்ததாக இலைகளின் கூர்ப்பு. இலைகளின் கூர்ப்பின் பொழுது இலையம் என்று நாங்கள் சொல்ல பயன்படுத்த போகிறோம். இலையம் என்ற ஒரு பகுதி இங்கே விருத்தி அடைகிறது. ஒளித்தோப்பிற்காக நன்கு இசைவாக்கம் அடைந்து காணப்படுகிறது. இதிலே 2 வகையான இலைகள் தோற்றுவிக்கப்படுவதாக சொல்கிறார்கள். ஒன்று நுண்வித்தி இலை, மற்றது மாவித்தி இலைகள். நுண்வித்தி இலைகள் பருமனில் சிறியது, தனி நரம்புடையது, இலை இடைவெளி அற்றவை. ஆனால் மாவித்தி இலைகள் பெரியது, தட்டையானது, கிளைத்த நரம்புகளை கொண்டிருக்கும். இது ஒளித்தோப்புக்காக அகன்ற வினைத்திறனான மேற்கொள்வதற்கு கிளைத்த நரம்பு இழையங்கள் மேற்பரப்பை அதிகரிக்க உதவி உள்ளது. இனி நாங்கள் வித்தி இலைகளும் வித்திகளின் மாறல்களையும் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே வித்திகள் வித்தி கலனை தாங்குவதற்கு உருமாற்றப்பட்ட இலையத்தை நாங்கள் வித்தி இலை என்று சொல்கிறோம். அநேக வித்தற்ற கலந்தாவர இனங்கள் ஒரு வகையான வித்தி கலனையும் ஒரு வகையான வித்திகளையும் தோற்றுவிக்கும். இவற்றை நாங்கள் ஓரின வித்திகள் என்று சொல்கிறோம். ஒரு வகையான வித்தி கலங்கள் ஒரு வகையான வித்திகளை தான் தோற்றுவிக்கும். பல்லின வித்திகளில் 2 வகையான வித்திகலன், நுண்வித்திக்கலன், மாவித்திக்கலன்.
நுண்வித்தி கலன் நுண்வித்தியை தோற்றுவிக்கும், மாவித்தி கலன் மாவித்தியை தோற்றுவிக்கும். இப்போ மாவித்தி முளைத்து பெண் புணரி தாவரத்தையும் நுண்வித்தி முளைத்து ஆண் புணரி தாவரத்தையும் கொடுக்கும். ரைட். இனி நாங்கள் இந்த கலனுள்ள வித்தற்ற தாவரங்களில் 2 வகையான கணங்கள் காணப்படுகிறது. ஒன்று லைக்கோஃபைட்டா, மற்றது டெரோஃபைட்டா. நாங்கள் இப்பொழுது பைலம் இந்த லைக்கோஃபைட்டாவில் 2 அங்கிகள் இருக்கின்றன. ஒன்று லைக்கோபோடியம், மற்றது செலாஜினெல்லா. இந்த லைக்கோஃபைட்டாவில் பார்த்துக்கொள்ளுங்கள், இவைகள் யாவும் தரை வாழ்வன அல்லது தாவரங்களில் மேலொட்டிகளாக இருக்கும். இவற்றினுடைய வித்தி தாவரம் தான் இதில் ஆட்சியுடையதாக இருக்கும். இந்த லைக்கோஃபைட்டாவில் தண்டு நிமிர்ந்த தண்டு உள்ளதாக இருக்கும் அல்லது நிலத்தோடு படர்ந்த தண்டு உள்ளதாக இருக்கும். நிமிர்ந்த தண்டு லைக்கோபோடியம், படர்ந்த நிலத்திலே படர்ந்து வளர்கிற தாவரம் செலாஜினெல்லாவாக இருக்கும். இந்த நிமிர்ந்த தண்டில் பாருங்கள், நிமிர்ந்த தண்டில் சிறிய இலைகளை நாங்கள் அவதானிக்கலாம். லைக்கோபோடியத்தில் நிலத்தில் படர்ந்த தண்டில் தண்டுகள் பாருங்கள் இணைக்கவர் மூலம் கிளைத்து காணப்படும். கிளைத்த வேரையும் தோற்றுவிக்கும். இந்த 2லும் கூம்பி காணப்படும். 2லையும் பாருங்கள் உச்சியிலே கூம்பிகள் காணப்படுகின்றன. எனவே இவற்றை நாங்கள் குண்டாந்தடி பாசிகள் என்றும் நாங்கள் இவற்றை அழைப்பதுண்டு. இந்த இவைகள் நுண்வித்தி இலை, மாவித்தி இலை என்பவற்றை கொண்டிருக்கலாம். இவற்றில் இந்த லைக்கோபோடியத்தின் கூம்பியில் ஒரு வகையான வித்திகள் தோற்றுவிக்கப்படும். செலாஜினெல்லாவில் அவைகளை நாங்கள் காம்பிலி பன்னங்கள் என்று அழைக்கலாம். இவற்றில் பல்லின வித்திகள் தோற்றுவிக்கப்படும். பொதுவாக இந்த காம்பிலி பென்னங்கள் செலாஜினெல்லாக்கள் சிறியது, அடிக்கடி கிடையாக வளரும். எல்லா குண்டாந்தடி பாசிகள் ஓரின வித்திகளாக இருக்கும். எல்லா காம்பிலி பாசிகளும் பல்லின வித்திகளாக இருக்கும் செலாஜினெல்லா. ரைட். இனி அடுத்ததாக நாங்கள் டெரோஃபைட்டாவை பார்த்தோம்னால், டெரோஃபைட்டாவில் அநேக வித்தி தாவரங்கள் வேர்த்தண்டு கிழங்க உடையதாக இருக்கும். இந்த நெஃப்ரோலோபிஸினுடைய பெயர் வந்தமைக்கு காரணம், அங்கே பாருங்கள் சிறுலையின் பிற்பக்கமாக சோராய் புறவணி காணப்படும். அந்த புறவணி என்ன நுணுக்கு காட்டினூடாக அல்லது கைவில்லையினூடாக பார்த்தால் சிறுநீரக வடிவமுடியதாக இருக்கிறது. ஆனபடியால் நெஃப்ரோலோபிஸ் என்ற பெயரை பெற்றது. இந்த வேர்த்தண்டு கிழங்கு ரைசோம் கீழே காட்டப்பட்டிருக்கிறது. வேர்த்தண்டு கிழங்கினுடைய உச்சியில் இலையை தோற்றுவிக்கும். அதாவது இலையம் என்று ஒன்று விருத்தி அடைகிறது. அநேக இலையங்கள் உயர்ந்த அளவில் வெட்டப்பட்டு இறக்க உருவமான அமைப்பை தோற்றுவிக்கும். இவற்றில் எல்லா இனங்களும் ஓரின வித்தி உடையவை. வித்திகள் முளைத்து பிரிவிலி முதல் எனப்படுகின்ற ஒரு புணரி தாவரத்தை தோற்றுவிக்கும். இந்த புணரி தாவரம் ஆனது ஈரிலிங்கம் உடையதாக, ஓரில்லம் ஈரிலிங்கம் உடையதாக காணப்படும். இங்கும் வித்தி தாவரங்கள் ஆட்சி உடையதாக இருக்கும். இவற்றில் கிடையான தண்டை கொண்டிருக்கும். இலைகள் பெருசு தோற்றுவிக்கும். இவை பிரியடைந்து சிறு இலைகளை தோற்றுவிக்கிற நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது வித்து தாவரங்கள். வித்து தாவரங்கள் இவை பெரும்பான்மை இனங்கள்.
2 கூட்டங்களை கொண்டிருக்கு. ஒன்று ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், மற்றது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் என்பது சரியான மொழிபெயர்ப்பின்படி நிர்வாண வித்து, அதாவது வித்தை சூழ எந்த விதமான உறையும் இல்லை, கவசம் இல்லை. எனவே அவற்றை நாங்கள் வித்து மூடி இலி என்று சொல்கிறோம். பாதுகாப்பான ஒன்று இல்லை, அவரை சுற்றி வெளியால் அரைகாண. ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்ம் நான் பின்னுக்கு தரப்போகிறோம். ஆஞ்சியோஸ்பெர்மில் அவை வித்து மூடி உளி, சூலகச் சுவரினால் நாங்கள் பழமென்று உண்ணுகின்ற பகுதி சூலகச் சுவர். அந்த சூலகச் சுவர் தடிப்புற்று பழமாக விருத்தி அடையும். அந்த பழத்தின் அந்த சூலகச் சுவர் அறையினுள் வித்துக்கள் காணப்படும். எனவே நாங்கள் அவற்றை வித்து மூடி உளி என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த வித்து தாவரத்தின் தோற்றத்தில் நாங்கள் முக்கிய அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், முதலாவது வித்து தோற்றம், இது ஒரு முக்கியம். இதுக்குள்ள முளையங்கான் எதிர்கால சந்ததி முளையம், சேமிப்புணவு, வித்தக விளையம், இவற்றை சூழ பாதுகாப்பான வித்துறை காணப்படும். இவற்றினுள் இந்த தாவரத்தினுடைய புணரி ஒடுக்கப்பட்டிருக்கும். நாங்கள் பிரியோபைட்டிஸில் பார்த்த புணரி தாவரங்கள் ஆட்சியுடையனவாக இருந்தது, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது. இது நுணுக்கு காட்டிக்கூடியதாக ஏறக்குறைய ஒரு கால நிலைமைக்கு இங்கே வேல் ஒடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது இவை கூர்ப்பில் தோன்றின பல்லின வித்தி உண்மையை காட்டுகிறது. நுண்வித்தி, மாவித்தி. நுண்வித்தி முளைத்து ஆண் புணரி தாவரத்தையும், மாவித்தி முளைத்து பெண் புணரி தாவரத்தையும் தோற்றுவிக்கும். அடுத்தது முட்டைகளினதும் சூழ் வித்துக்களினதும் உற்பத்தி. அடுத்தது விந்தும் மகரந்த மணிகளும் உற்பத்தி. இவைகள் இந்த 5 இயல்புகளும் வித்து தாவரத்தின் முக்கிய அம்சங்களாகும். ரைட், பாருங்கள். புணரி தாவரம் முக்கியமானது, ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறது. கலந்தாவரங்களின் தொடர்ச்சியாக மேலும் புணரி தாவரங்களின் ஒடுக்கமானது கூர்ப்பு தொடரை காட்டுவதோடு வித்தி தாவரத்துக்கு எடுத்து சென்றுள்ளது. வித்தி தாவரங்களில் வெறுங்கண்ணால் புணரி தாவரத்தை பார்க்க முடியாது. அநேகமாக அவை நுணுக்கு காட்டிக்குரியவை. வித்திகளிலிருந்து மிகச்சிறிய புணரி தாவரங்கள் விருத்தி அடைகிறது. வித்தி தாவரத்தின் வித்திக்கலனினுள் தங்கிவிடுகிறது. ஒழுங்கு சூழத்தாக்கங்களிலிருந்து புணரி தாவரங்கள் பாதுகாக்கப்படுகிறது. யூவி கதிர்வீச்சிலிருந்தும் புணரி தாவரங்கள் வித்தி தாவரத்தின் ஈரலிப்பான இனப்பெருக்க கேடயமாகவும் உலர்தலிருந்தும் பாதுகாக்கிறது. வித்தி தாவரத்திலிருந்து போஷணையை பெறுவதற்கு இந்த தொடர்பானது புணரி தாவரங்கள் தங்கியிருப்பதற்கான தொடர்பை விருத்தியாக்கி உதவுகின்றது. அடுத்ததாக பல்லின வித்தி உண்மை. பாருங்கள், பல்லின வித்தி உண்மை. வித்தி தாவரங்கள் பல்லின வித்து உடையது. ஒவ்வொரு மாவித்திக்கலனும் தனியான தொழிற்படும் ஒரு மாவித்தியை தோற்றுவிக்கும். நுண்வித்தி கலனம் அதிக எண்ணிக்கையான நுண்வித்திகளை கொண்டிருக்கும். முட்டைகளினதும் சூழ் வித்துக்களினதும் உற்பத்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது, பெற்றோர் வித்தி தாவரத்தினுள் மாவித்திக்கலன் தங்கியிருத்தல் வித்து தாவரத்தின் தனிச்சிறப்பியல்பு. வித்தி தாவரங்கள் இளையத்தின் படையானது கவச உறை எனப்படும். இது மாவித்திக்கலனை பாதுகாக்கும். மாவித்திக்கலன், மாவித்தி கவசம் ஆகிய முழு கட்டமைப்பையும் சூழ்வித்து எனப்படும். ஒவ்வொரு சூழ்வித்தினுள்ளும் ஒரு பெண்புணரி தாவரம் மாவித்திலிருந்து விருத்தி அடையும். இதில் 1 அல்லது பல முட்டைகள் உற்பத்தியாக்கப்படும். அடுத்த விந்தும் மகரந்த மணிகளும் உற்பத்தியில் பார்த்தால், மகரந்த மணி நுண்வித்தி வித்திகள் மகரந்த மணியாக உற்பத்தியாக்கப்படும். மகரந்த சுவரினுள் ஆண்புணரி தாவரத்தை கொண்டது. மகரந்த மணியின் சுவர் வன்மையானது. இது ஸ்போரோ போலினினால் பல்வோதியத்தினால் ஆக்கப்பட்டது.
நாங்கள் ஏற்கனவே ஹாரோஃபைட்டால் படிச்சிருக்கிறது போன்று இது ஸ்போரோஃபைலின் ஆவியாதலிருந்து பாதுகாக்கிறது. மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த மணிகளை பாதுகாக்கும். சூழ்வித்தை நோக்கி மகரந்த மணி இடமாற்றுதல் மகரந்த சேர்க்கை. மகரந்த மணி முளைக்கும் பொழுது மகரந்த குழாயை தோற்றுவிக்கும். சூழ்வித்தினுள் அமைந்திருக்கும் பெண்புணரி தாவரத்துக்கு விந்தை இவை வெளிவிடும். மகரந்த மணியினுள் விந்து உற்பத்தியாக்கி ஆண்புணரி தாவரத்தை தோற்றுவிக்கின்றது. ஆண்புணரி தாவரத்தில் விந்து அசையும். அசையும் இயல்பு இங்கு தேவைப்படுவதில்லை. மகரந்த குழாய் மூலம் முட்டைக்குள் பெண்புணரி தாவரத்தினுக்குள் நேரடியாக கொண்டு செல்லப்படும். சில ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஆதி சவுக்கு முள நிலை இன்றும் காணப்படுகிறது. நாங்கள் பார்ப்போம். ஆயினும் சவுக்கு முளை அநேகமாக ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களிலும் சவுக்கு முளை இழக்கப்பட்டுள்ளது.